ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது அனைவருக்கும் 9/9/2024 15/9/2024 வரையிலான, அதாவது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனும் பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமம் என்கின்ற அமைப்பில் ஆரம்பிக்குது. சந்திரன் 8ல் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை 9/9/2024 காலையில் 11:28 இருந்து புதன்கிழமை நைட்டு 9:22 வரைக்கும் சந்திராஷ்டிரமங்க. அப்போ திங்கள் செவ்வாய் புதன் கிட்டத்தட்ட 3 நாட்கள் சந்திராஷ்டிரமம் நீடிக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஒரு மாதிரியாக கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கக்கூடிய தன்மைகள் வாரத்தில் 3 நாள் இருக்கும். என்னடா இது இப்படி நடக்குதே, என்ன ஒன்றுமே சரியில்லையே, இவரை போய் பார்க்க போனால் அவர் ஆளே இல்லையே, அல்லது நம்ம வீட்டில் இருந்து கிளம்புனதே சரியில்லாத நேரமாக இருக்குது, அல்லது இவரை இங்கே பார்க்க போனோம், இவர்கிட்ட இந்த அறிமுகம், இவரை இங்கே இந்த மூலமான காரியங்கள், இது எல்லாமே முதல் 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் அப்படியே தள்ளி தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எப்போவுமே உங்களுக்கு சந்திரன் சந்திர அஷ்டமத்தில் இருக்கும்போது சந்திரன் நீச்சனாக இருப்பார். அதில் நல்ல வேலையாக இப்போது வளர்பிறையாக ஓரளவுக்கு வெளியே வந்துடக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் சந்திராஷ்டமத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் பண வரவு தடைப்படும். இருக்கிற பணம் அப்படியே நம்மளை விட்டு வெளியே போக பார்க்குறதுக்கு துடிக்கும். கிரெடிட் கார்டை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தவருக்கு நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன், சொந்தக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை எப்போதும் இந்த சந்திராசிரம நாட்கள்லையும் அந்த வாரங்கள்லையும் செஞ்சிடக்கூடாது. யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு நிற்கிறது அதுவும் கூடாது. பயணங்கள் இருக்கும், ஆனால் பயணங்கள்னால ஒன்றும் பிரயோஜனங்களும் இருக்காது. அது இங்கே கொண்டு போனேன், இங்கே கொண்டு போனேன், அங்கே அலைஞ்சேன், இங்கே அலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இப்போது இருக்கும். ஆகவே முதல் 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் வாரத்தில் ஒரு சோம்பேறித்தனமான அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமை தான் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் பிற்பகுதி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்கள் அப்படி ஒன்றும் டக்குன்னு கொஞ்சம் எந்திரிச்சு வந்துடுவீங்க. எதிலும் ஒரு துடிதுடிப்புகள் இருக்கும். முதல் 3 நாட்கள் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த 3 நாட்களில் வருகின்ற விரயங்கள், நஷ்டங்கள், செலவுகள் போன்றவைகளை பிற்பாடு வருகின்ற 4 நாட்கள் அப்படியே சமாளித்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. ஆகவே மற்றபடி ராஜகிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால இந்த வாரத்தின் பிற்பகுதி பணவரவுகள், சில விதமான வெற்றிகள், மற்றவர்களை நல்ல விதமாக அடையாளம் கண்டுகொள்ளுதல் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரத்தின் பிற்பகுதி நாட்களாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம்.